ஹாய் நண்பர்களே, நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி என்னோடய ஹோம் டூர், என்னோடய கார்டன் டூர் எல்லாமே போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கோவில் டூர். நான் மினியேச்சராக ஒரு கோவில் மாதிரி வச்சுருக்கேன். டூர் தான் பார்க்க போகிறேன். என் ரூமுக்கு பக்கத்து ரூமில் இதான் என் ரூமு. என் ரூமுக்கு பக்கத்து ரூமில் கோவில் வச்சுருக்கேன். இங்கே மெயின் என்ட்ரன்ஸ் கோபுரம் அது மாதிரிலாம் கிடையாது. இதான் மெயின் என்ட்ரன்ஸு. மெயின் என்ட்ரன்ஸ் திறந்தோன்னா துவஜஸ்தம்பம். இதுவும் நானே என்னோட கையால் பண்ணது துவஜஸ்தம்பம். தாயார் சன்னதியில் ஆண்டாளும் இருப்பா. திருமஞ்சன மண்டபம், பூராகர், அனந்தகருட விஸ்வக்ஷணர்கள். இந்த பக்கம் சன்னதி எதிர்க்க கருடன் உள்ளே போகிறோம். சன்னதி உள்ள போகிறோம். பெருமாள் சன்னதி உள்ளே போயிடுறோம். இங்கே மூலவரும் இவர் தான், உற்சவம் இவர் தான். இப்போதைக்கு தயாநாத பெருமாள், இவர் வந்து தயாதேவ பெருமாள். இவர் வந்து செல்வர், ராமர், ஸ்ரீதேவி, பூதேவி, கிருஷ்ணர். அங்கே வந்து ஸ்பட்டிகலிங்க ரூபத்தில் வந்து சிவன் இருப்பார். தயாநாத பெருமாள் ஆக்சுவலி இவர் தான் இந்த கோவிலோட பிராச்சீன பெருமாள். இப்போது தேவ பெருமாள் தான் பிராச்சீன பெருமாள். தயாநாத பெருமாள் வந்து இப்போ இந்த கோவிலுக்கு வந்த பெருமாள். ஆக்சுவலி இவருக்கு தான் பிரம்மோற்சவம் எல்லாமே நடக்கும். இப்போ புரட்டாசியில், இந்த மாதம் தானே புரட்டாசி, நவராத்திரியில் நடக்கும். நாளான்னைக்குலேருந்து ஸ்டார்ட் உற்சவம் இவருக்கு. அப்போ இவர் வந்து உற்சவத்துக்கு போகும்போது இந்த தயாதேவ பெருமாள் வந்து அந்த ஸ்தானத்தில் ஏழு இருப்பார். அதுக்கப்புறமா இவர் உற்சவத்துலேருந்து திரும்பினவுடனே இந்த பெருமாள் வந்து இந்த ஸ்தானத்தில் இருப்பார். அந்த மூலஸ்தானத்தில், இந்த ஸ்தானத்தில் ஆதிசேஷனுக்கு பின்னாடி தயாவிமானம். இந்த பக்கம் சுவாமி தேசிகன், சுவாமி ராமானுஜர், சுவாமி நம்மாழ்வார். சுவாமி தேசிகன் வந்து வடகலையார் அப்படின்ற யூ மாதிரி இதோ பாருங்கள், இது மாதிரி நாமம் போட்டவங்களுக்கு மட்டும்தான் சுவாமி தேசிகன் அப்படின்றவர் குரு. ராமானுஜர் அப்படின்றவர் வந்து எல்லாருக்குமே, இங்கே வைஷ்ணவால எல்லாருக்குமே குரு. அதே மாதிரி நம்மாழ்வாரும் அதே மாதிரி வைஷ்ணவர்களில் எல்லாருக்குமே குரு. ஆழ்வார் பரம்பரை, ஆச்சாரியன் பரம்பரைன்னு இருக்குது. அதில் வந்து ஆக்சுவலி நம்மாழ்வார் வந்து ஆழ்வார் பரம்பரை தான் வரணும், ராமானுஜர் வந்து ஆச்சாரியன் பரம்பரை தான் வரணும். ஆனால் ஆழ்வார் பரம்பரையில் ராமானுஜரும் வருவார், ஆச்சாரியன் பரம்பரையில் நம்மாழ்வாரும் வருவார். நம்மாழ்வார் வந்து ஆழ்வார் பரம்பரையிலையும் வருவார், ஆச்சாரியன் பரம்பரையிலையும் வருவார். அதே மாதிரி ராமானுஜரும் ஆழ்வார் பரம்பரையிலையும் வருவார், ஆச்சாரியன் பரம்பரையிலையும் வருவார். அதுதான் சுப்பிரபார சேவை, தோமால சேவை, ஏகாந்த சேவை பெருமாளுக்கு நடக்கும். பிரம்மோற்சவம் டைமில் இல்லை. பிரம்மோற்சவம் டைமில் வந்து தோமால சேவை கிடையாது. ஏன்னா மூலஸ்தானத்தில் வந்து பெருமாள் இருக்க மாட்டேன்றதுனால அவருக்கு தோமால சேவை கிடையாது. மற்றபடி ஏகாந்த சேவை, சுப்பிரபாத சேவை நடக்கும். இவர் தான் செல்வர். ஹரிசேஷ பரியந்தம் இருப்பார் பெருமாள். தயா விமானம்னு பேர், அஷ்டாங்க விமானம். ப்ளஸ் வந்து இப்போ புதுசாக இந்த பிரம்மோற்சவத்துக்கு உருவாக்கிய சந்திரபிரபை, சூரியபிரபை. இந்த பக்கம் சந்திரபிரபை, இந்த பக்கம் சூரியபிரபை. இந்த இடத்துல பெருமாள் இருப்பார். இந்த பக்கம் இது மாதிரி இந்த இடத்துல துவஜஸ்தம்பம் மாதிரி இதுவும் நானாக பண்ணது தான்.
கும்பாபிஷேகம் பெருமாளுக்கு வந்து போகிறது நாளைக்கு கார்த்தால. அதனால இனிமேல் இங்கே ஆர்டிஃபிஷியல் லைட் வந்து போடுறதா இல்லை, எப்போவாது ரொம்ப ரேராக தான் போடுறதா இருக்கும். அதனால் இந்த ரூமில் வந்து இந்த பெருமாள் இருக்கிற ரூமில் போட மாட்டோம். இந்த பக்கத்து ரூமில் போட்டால் இந்த இடத்துல வந்து இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரும். அதை வச்சு தான் இனிமேல் வீடியோ எது வேணாலும் எடுப்போம். இந்த தாயார் சண்டை இருக்கிறதே தெரியாது. இங்கே தான் தாயார் இருக்கா. ஆக்சுவலி இதோ ஒரு செகண்ட் தாயார் இருக்கா. சுப்பிரபாத சேவை, தோமால சேவை எல்லாமே நடந்தது. நம்ம முன்னாடி இதே வீடியோவில் முன்னாடி பார்த்து எல்லாம் நான் வந்து எல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இனிமேல் ஆர்டிஃபிஷியல் லைட் வந்து போட்டதா கிடையாது. பிரம்மோத்சவம் டைமில் வந்து டெக்கரேஷன் லைட்ஸ் தான். ப்ளஸ் வந்து இங்கே சூரிய வெளிச்சம் வந்து பண்ணலாம். சென்னல் மட்டும் திறந்து வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் எல்லாம். சன்னதி இங்கே தேசிக்கிற சன்னதி இந்த பக்கம் ஆக்சுவலி நம்ம முன்னாடியே காமிச்சிருந்த மாதிரி அனந்தகருட சுக்ஷன் பூவராகன் கீழே தாயார் சன்னதி.